கேரளாவில் ஒரு பொண்ணு துஷாரான அந்த பொண்ணு பேர். அந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. 25 பவுன் நகையும் 5 லட்ச ரூபா ரொக்க பணமும் கொடுத்து வரதட்சணையை கொடுத்து கல்யாணம் பண்ணிருக்காங்க. இந்த கல்யாணம் பண்ணிட்டு போனவன் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருந்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு கார் வேணும், நிறைய இன்னும் நகை வாங்கிட்டு வா, காசு வாங்கிட்டு வா அப்படின்னு வரதட்சணை கொடுமை பண்ணி அந்த துஷாராங்கிற பொண்ணு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. எப்படி டார்ச்சர் பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பொண்ணுக்கு ரொம்ப நாளாக பல மாசமாக சாப்பாடே கொடுக்காம பட்டினி போட்டு அந்த பொண்ணு இறக்கும்போது 20 கிலோ தான் இருந்தோம் உடம்பு வெயிட். 20 கிலோன்றது வந்து ஆக்சுவலாக ஒரு 10 வயசு பொண்ணு. அந்த பொண்ணு இறக்கும்போது ஒரு 10 வயசு பொண்ணு என்ன வெயிட் இருக்குமோ 20 கிலோ. அதுதான் அந்த லேடியோட வெயிட்டாக இருந்திருக்கு. அதாவது அந்த பொண்ணு எப்போ இறந்ததுன்னா 2018. இப்போ என்ன 2025, 8 வருஷமாக கேஸ் நடந்துகிட்டே இருக்கு. நடந்துட்டு இருந்தது. இப்போ அந்த கேஸ் முடிஞ்சிருக்குன்னா என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஹஸ்பண்டும் அந்த மாமியார், அந்த பொண்ணுடைய ஹஸ்பண்டும் மாமியாரும் குற்றவாளிகள் அப்படின்னு 8 வருஷம் கழிச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. நிரூபணம் ஆயிருக்கு, தீர்ப்பு. இதுக்கே தீர்ப்பு ஒன்றும் சொல்லலை, அவங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்லாம் எதுவும் சொல்லலை. ஆனால் இந்த இடப்பட்ட வருஷங்களில் அந்த மாமியார் இறந்து போயிட்டாங்க. இப்போ குற்றவாளின்னு அவங்களை நிரூபிச்சு என்ன ஏதாவது வார்த்தை வந்துடும். ஒரே ஒரு கேஸு, அந்த பொண்ணை வந்து எவ்வளோ கொடூரமாக பட்டினி போட்டு கொண்டிருக்காங்க. 8 வருஷமாக நடக்கிற கேஸு, அதுவும் இன்னும் தீர்ப்பு இல்லை. இப்போ தான் குற்றவாளி நிரூபிச்சிருக்காங்க. 8 வருஷமாக யாருக்கும் தெரியல இவங்க தான் குற்றவாளின்ட்டு. இப்போ தெரிஞ்சு போச்சு, அந்த பொண்ணுடைய புருஷனும் மாமியார் குற்றவாளிகள் அப்படின்னு வந்து உருவாயிடுச்சு. இப்போ 8 வருஷம் கழிச்சு இப்போ வந்து அவங்களுக்கு தண்டனை அறிவிக்கணும். அவங்க குற்றவாளிகள் நிரூபணம் ஆயிடுச்சு. இன்னும் தண்டனை வந்து என்னன்னு முடிவு பண்ணல. அது எத்தனை வருஷம் போகும் தெரியாது. ஆனால் குற்றவாளி, முக்கியமான குற்றவாளி மாமியார், அந்த பொம்பளை செத்தே போச்சு. உடம்பு சரியில்லாமல் 2018 இப்போ அந்த பொம்பளை வந்து நடுவில் செத்து போச்சு. இப்போ குற்றவாளியே கிடையாது. யார் தண்டனை கொடுக்க போறீங்க? இது ஒரு ஒரு வரதட்சணை கொடுமை. அந்த பொண்ணை இவ்வளோ கொடூரமாக பட்டினி போட்டு கொலை பண்ணியிருக்காங்க. இதை நிரூபிக்கிறதுக்கு 8 வருஷம். ஆனால் இவனுங்க வாய்க்கிலேயே சொல்லுவானுங்க, தாழ்த்தப்பட்ட நீதி நல்லவங்க, மறுக்கப்பட்ட நீதிக்கு சமம். இவங்கெல்லாம் எப்படி தான் புரியல, என்ன மாதிரியான நாடு இது? குற்றவாளியை கொலை பண்ணவனே வந்து நான் தான் கொலை பண்ணேன், இப்படி தான் பண்ணேன் அப்படின்னு சொன்னா கூட நீ ஆதாரம் எடுத்துட்டு வா, நீ கொலை பண்ணதை யார் பார்த்தா, அவங்க கூட்டு வா அப்படின்னு கேட்குறானுங்க. இது என்ன மாதிரியான ஒரு அமைப்பு? ஓ, இந்த ஊனமுற்றவர்கள் போய் ஏதாவது உதவி தொகைன்னு போய் கேட்குறாங்கல்ல, இவங்களே போய் கேட்குறாங்க நேராக. கை இல்லை, கால் இல்லைங்க, வேலை தர மாட்டாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இருந்தாலும் அங்கே உட்காந்துருக்கவன், அந்த ஆஃபீஸில் உட்காந்துருக்கவன், நீ கை இல்லாத வந்து நான் எப்படி நம்புறது, நீ போய் சர்டிஃபிகேட் வாங்கி வா அப்படிங்கிறான். ஏன்னா அவன் கை இல்லாமல் தான் வரான், அவன் சர்டிஃபிகேட் வாங்கி வாங்குற. ஒருத்தன் கொலை பண்ணி போயிட்டு நான் தான் கொலை பண்ணேன் அப்படின்றான், அவனே ஒத்துக்கிறான், அவன் தான் சொல்கிறான். அப்பயும் தாழ்த்தப்பட்ட நீதி, மறுக்கப்பட்ட நீதி, இதெல்லாம் எவனுக்கும் பேசுறதுக்கு உரிமை கிடையாது. முதல் நீதி என்னன்னு தெரியுமா இவனுக்காவது? ஸோ இவனுக்கு பண்ணுற அழிச்சாட்டியாக இருக்க நீதின்ட்டு. இது என்ன பிரமாதம்? இது வெறும் 8 வருஷம் தான். 25 வருஷ கேஸு, இன்னும் தீர்ப்பே வராத 100 வருஷ கேஸ்லாம் இருக்குது நிறையா. இந்த லா டிபார்ட்மெண்ட்டை ப்ரைவேட் கொடுத்துடணும், அப்போ தான் டக்கு டக்கு டக்குன்னு வேலை நடக்கும். சும்மா போட்டுட்டு குறைந்தபட்சம் அந்த பாதிக்கப்பட்டவனுக்கு என்ன ஆறுதல்? இந்த குற்றத்தை பண்ணவனுக்கு தண்டனை கிடைக்கணும் உடனே, அது மட்டும் தான் ஆறுதல். அந்த இழப்புக்கு வேறு எதுவுமே ஆறுதல் கிடையாது. அது கூட இந்த நாட்டில் கிடைக்க மாட்டேங்குது. அப்போ எதுக்கு தான் இவங்க இருக்காங்க? எதுக்கு இந்த டிபார்ட்மெண்ட் கவர்மெண்ட் எதுக்கு நடத்தணும்? ப்ரைவேட் கொடுத்தோம்னா அவன் டக்கு டக்குன்னு வேலை முடிச்சு போகிறான்.